இன்னைக்கு சினிமா உலகத்துல வந்த சூடான மற்றும் முக்கியமான செய்திகளை பத்தி ஒரு சுருக்கமான அப்டேட் இங்க இருக்குது. வாங்க பார்க்கலாம். பிரபலங்களுடைய உணர்வுபூர்வமான பக்கம். செலினா ஜெட்லி ரொம்பவுமே சோகம். முன்னாள் நடிகை செலினா ஜெட்லியோட அண்ணன் மேஜர் விக்ராந்த் குமார் ஜெட்லி ஐக்கிய அரபு அமீரகத்துல கிட்டத்தட்ட 1 வருஷமா தடுத்து வச்சிருக்காங்களாம். அவரை எப்படியாவது விடுவிக்க வேண்டி செலினா ரொம்பவுமே உருக்கமா ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டம்தான். விராட் கோலி என் காஃபி வித் கரண் நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இல்லைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கு தயாரிப்பாளர் கரண் ஜோஹரே இப்போ பதில் சொல்லிட்டாரு. ஹார்திக் பாண்டியா, KL ராகுல் பிரச்சனைக்கு பிறகு கிரிக்கெட் வீரர்கள் ஷோவுக்கு வரதை நிறுத்திட்டாங்கன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. யாமி கௌதம்க்கு செம்ம ஹாப்பி. யாமி கௌதம் நடிச்ச ஹக் படத்துக்கு வாய் வார்த்தை மூலமா பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. அதோட 2வது நாள்ல வசூல் 100% வளர்ந்ததாவும் அவரு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி. அனில் கபூர் சூப்பர் அப்பா. நம்ம அனில் கபூர் தன் மகன் ஹர்ஷவர்தன் கபூருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் சொந்தமா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்ததை பாராட்டி அவருக்கு ரொம்ப சப்போர்ட் செஞ்சிருக்காரு. உள்ளூர் சினிமா மற்றும் பாலிவுட் அப்டேட்ஸ். தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கம் அதிரடி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பெரிய படங்களுக்கான தயாரிப்பு செலவு குறைக்க புது ரூல்ஸ் கொண்டு வர போறாங்களாம். அதோட OTT-ல படம் வரதுக்கு ஒரு காலக்கெடுவும் நிர்ணயம் செய்ய முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த கூட்டத்துல நம்ம கமல், ரஜினி பெயர்கள் கூட பேசப்பட்டுதான். செம விஷயம். மலையாள சினிமா சலசலப்பு. மேஜர் ரவியோட பெல்காம் படம் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே மோகன்லால் ரசிகர்கள் மத்தியில பெரிய சண்டை. மேஜர் ரவியோட முந்தைய படங்கள் சரியில்லாததால இந்த முயற்சி சரியா வருமானு ரசிகர்கள் கவலையில இருக்காங்க. ரஷ்மிகா மந்தனாவோட தி கேர்ள் ஃபிரெண்ட் படம் 2வது நாள்ல 2.5 கோடி வசூல் பண்ணி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ரன்வீர் சிங் நடிக்கக்கூடிய தூரந்தர் படம் டிசம்பர் 2025ல ரிலீஸ் ஆகுதாம். அதுல ஆர் மாதவனோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செம்ம தீவிரமா வெளியாயிருக்குது. மைக்கேல் ஜாக்சன் ட்ரெய்லர் மிரட்டல். மறைந்த பாடகர் மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்குது. முதல் 24 மணி நேரத்துல 116 மில்லியனுக்கும் மேல வியூஸ் வாங்கி உலக ரெக்கார்டையே முறியடிச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்கே.